பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பார்ந்த கோரிக்கைகள். இறைவன் அருளால் சொல்கிறேன். உங்கள் அப்பா 5 வருஷமாக வந்துட்டார். நீங்கள் 4 வருஷம், 19 வருஷம், 1 வருஷம், 20 வருஷமாக இருக்கிறீங்க. எத்தனையோ தப்புகள் நடந்திருக்கும் மக்கள். இப்போ நான் செய்கிறது ஒரு தப்பு என் குடும்பத்தை சேரும். நீங்கள் இந்த 8 கோடி மக்களுக்கு குடும்பத் தலைவர். நீங்கள் செஞ்ச எந்த தப்பான விஷயங்களும் அது உங்களைத்தான் சேரும். நாம் இறந்த பிற்பாடு இறைவன் உங்களை, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருந்தேனே, மக்களுக்காக நீ என்ன செய்தாய்? மதுவை எடுத்து விடவில்லையே, அதனால் வீட்டு சண்டைகள். பையங்களுக்கு 34 வயசானாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேது. எல்லா பையங்களும் குடிச்சு பழகிட்டான். குடிக்காத மாப்பிள்ளை தேடுகிறார்கள், தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆயினால் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஒரு சபதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மதுவை எடுத்து விடுவேன். மதுவை எடுத்து விட்டால் ஆஸ்பத்திரியில் பாதி செலவு குறைவாகும், உழைப்பு அதிகமாகும். இறைவன் உங்கள் பக்கம் இருந்து மழையை பெய்ய வைத்து உங்களுக்கு உலகத்தில் நல்ல பேர் உண்டாக்கி தொழில் வளங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வரும். அது அல்லாமல் மக்களிடம் அன்பையும் பண்பையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் கல்வி, எல்லா மக்களுக்கும் கல்வி போய் படிங்கடான்றார். இவன் தான் படிக்கணும்னு சொல்லியிருந்த காலத்தை மீட்டு கொடுத்தவர் அவர் தான். இந்த கல்வியை நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் 2000 ஸ்கூலில் நீங்கள் திறக்கணும். இப்போவே திறக்கணும். திறந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுவீங்க. மக்கள்லாம் உங்களுக்காக அவங்களுக்காக பாடுபடுறாங்க. நான் உங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கூறுவதற்காக நீங்கள் இறந்த பிறப்பு இறைவனிடம் கேள்விகள் கணக்கு இல்லாமல் போய் ஆக வேண்டும். ஏனால் உங்களுடைய அப்பா உங்களுடைய மார்க்க கொள்கைகள் அனைத்தும் இஸ்லாத்தை நெருங்கி வருகிறது. நீங்கள் அங்கே போய் கடவுள் இல்லைன்றா கூட பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே செஞ்சுட்டு போயிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.